என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது என்னென்று சொன்னால், தேர்தல் நெருங்கிருச்சு. இதுல பல கட்டமா பல பிரச்சாரங்கள் நடைபெறுது. இதுல யார் ஆட்சிக்கு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாரு வந்தாலும் சரிதான். ஒரு விஷயம் ஒளியல அப்படின்னா நாடு சுக்கு நூறா போகும். அதாவது என்ன விஷயம்னா, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நான் எவ்வளவு பணத்தை எடுப்பேன், எவ்வளவு பணத்தை கருப்பு பணத்தை பதுக்குவேன் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஒரே காரணத்தால மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். நாடு வசதியற்ற நிலையிலிருந்து வசதி உள்ள நிலைக்கு மாறதுக்கான காரணம் நிச்சயமாக இந்த எண்ண ஓட்டம் யார்ட்டும் இல்லாம இருக்கணும். இந்த நம்ம பணத்தை எவ்வளவு எடுக்கிறது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் யார்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றது? எலெக்ஷன்ல யாரு வரா யாரு வரல அது நம்மளுக்கு தேவையே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நிச்சயமாக அரசுக்கு ஒரு பணம் இருக்கிறது அப்படின்னா, அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குது அப்படின்னா எல்லா திட்டத்திலையும் ஆர்டிஐ மூலம் இது போல பல விஷயங்கள் இருக்கு. பல முறைகளின் மூலியமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசு இந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குச்சு, அதற்கு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது என்ன, அந்த பொருட்களுடைய தன்மை என்ன, அந்த அரசு அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த தன்மையில எத்தனை நாள் ஒரு ரோடு போட்டாங்கன்னா அந்த ரோடு எத்தனை நாள் நிற்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அத்தனை நாள் நிக்கலன்னா அந்த அதிகாரி தான் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த ரோட சரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது போல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இது போல விரட்டிக்கிட்டே இருந்தோம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அரசுக்கு வரத்துக்கே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த நிலைமை ஏற்படும். ஒவ்வொரு மக்களிடமும் இது போல இருக்க வேண்டும். மீடியா சக்தி இருக்கு. இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இதை மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டே இருக்கணும். சட்டங்கள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாம நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அதே போல இன்னைக்கு பாருங்க, மலைகளை உடைச்சு வெளி மாநிலத்துக்கு அனுப்புறாங்க. இது கட்டுமான பணியோட பொருட்களை கம்மிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அனுப்புறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி மக்கள் இடத்துல கருத்து கணிப்பு கேட்டிருக்கணும். அதே போல 100 அடிக்கு தோன்றோம் அப்படின்னா 200 அடி 300 அடி எல்லாம் தோண்டி எடுத்துட்டு போறாங்க. சும்மா பேரளவுல தான் லெட்டர் இருக்க தவிர அதை பத்தி யாரும் கேட்கறது இல்ல. இது போல ஒவ்வொரு மக்களும் கேட்டீங்களா, சட்டம் இருக்கு கேட்கணும், நீங்க ஏன் கேட்கல? இது போல எல்லா மக்களும் கேள்வி எழுப்பணும். மீடியாங்கிற பவரை யூஸ் பண்ணி எல்லாமே கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஆட்சிக்கு வரத்துக்கே ஒவ்வொரு ஆளும் பயப்படுவாங்க. உங்களுடைய திட்டம் என்ன? ஒரு மீடியா வந்துருச்சு அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி வந்தாரா, உங்களுடைய திட்டம் என்ன அதை சொல்லுங்க. எப்படி நீங்க நாட்டை முன்னிலைப்படுத்துவீங்க? நாட்டுடைய புள்ளி விவரம் என்ன? இது போல ஒவ்வொரு கணக்கையும் கேட்டா அவங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரத்துக்கும் பேட்டி கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. இதன் மூலியமா யாரு படிச்சாலும் அந்த அரசியல்வாதி உள்ள வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. மக்கள் கேள்வி கேட்பாங்க, நான் நியாயமா ரெண்டு உழைப்பான் அப்படிங்கிற ஒரு ஆளு வந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நாடு நல்லா இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரி, மக்கள் அனைவரும் எப்பொழுதுமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு சொல்ல